Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 6.5. okay பாருங்க first sum பார்க்கலாம். PQR is a triangle. PQR வச்சு ஒரு triangle வரைய சொல்லியிருக்காங்க. right angled at P. right angle னா என்னது? straight line இல்லையா? ஒரு straight line right angle கொடுக்க சொல்லியிருக்காங்க 90 டிகிரிக்கு. அதுக்கு பேர் வந்து P அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். சரி, if PQ equal to 10 centimeter and P ல இருந்து Q க்கு போற லைன் 10 centimeter நோ and PR equal to 24 centimeter, find QR. இதான் உங்களுக்கு கொடுத்திருக்க क्वेश्चन. சோ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபர்ஸ்ட் டிராயிங் வரையணும்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸர்சைஸ் 6.5 நம்ம இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சம். ஓகே, உங்களுக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? PQR. PQR க்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். தெரியுதா? நான் கையில வரையறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கையில வரைய கூடாது. என்ன சொல்லியிருந்தாங்க? P is a right angle அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதனால ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நான் ஒரு ரைட் ஆங்கிள் வரைஞ்சுக்கிட்டேன். நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் வரையணும். நான் கையில வரையறேன், நீங்க கையில வரைய கூடாது. சோ இங்க வந்து Q னு மார்க் பண்ணிருக்கேன், இங்க R னு மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. P ல இருந்து Q வந்து 10 சென்டிமீட்டர். சோ PQ equal to 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, PR 24 சென்டிமீட்டர் இல்லைங்களா? சோ QR கண்டுபிடிக்கணும். P ல இருந்து R வந்து 24 சென்டிமீட்டர். இந்த லைனை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்த்தோம், இன்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சைடு என்ன, அதாவது இதோட சைட்ஸ் எல்லாம் என்னன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு இல்லைங்களா, ரைட் ஆங்கிள், அது வந்து பைத்தோகரஸ், PYHAGORAS, பைத்தோகரஸ் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க Qல இருந்து R, இங்க ஸ்லோப்பிங் வருது பாத்தீங்களா ட்ரையாங்கிள்ல, இந்த ஸ்லோப்பிங் ட்ரையாங்கிள்க்கு பேர் என்னன்னா ஹைப்போதெனஸ். சரிங்களா? இந்த சைட்ஸ். நெக்ஸ்ட் இங்க பேஸ், கீழே ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனுக்கு பேர் என்னன்னா பேஸ் லைன். புரியுதுங்களா? எப்பயுமே இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கு இங்க பாருங்க, இந்த ஸ்லோப்பிங் இருக்கு இல்லையா, அது ஹைப்போதெனஸ். ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ரைட் ஆங்கிளா இருக்கிறதுக்கு வந்து பெத்தோகரஸ், அண்ட் கீழே இருக்கிற லைனுக்கு வந்து பேஸ் லைன். ஸோ இதை மாடலா வச்சுதான் இந்த சம் ஃபுல்லாவே நம்ம பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா A ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி இந்த டிராயிங்கோட நம்ம அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நீங்க A ஸ்கொயர் B ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை, எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா ஹைப்போதெனஸ். ஸோ ஷார்ட் ஃபார்ம் இதுக்கு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். பைத்தோகரஸ் P அப்படின்னு எடுத்துக்கலாம். பேஸ் லைனை வந்து நம்ம B அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஷார்ட் ஃபார்மா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த A ஸ்கொயர் ஃபார்முலால கொடுத்துருக்கோம் இல்லையா, A ஸ்கொயர். ஸோ இந்த A ஸ்கொயர் தான் இது. ஸோ இது A ஸ்கொயர் இருக்கிறத இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஹெச்னு ஷார்ட் ஃபார்ம் எடுத்தோம் இல்லையா, அத H ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர்னு இருக்கு. B ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு எது? Bனா இதுதான். சரிங்களா? இங்க நம்ம B ஸ்கொயர்ன்றத நம்ம என்னவா எடுத்துக்கணும்? P. ஸோ P ஸ்கொயர். பேஸ் லைன் வந்து நான் சொன்ன B அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்து C ஸ்கொயர். ஸோ B. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுபடியும் சொல்லட்டுங்களா? ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த ஸ்லோப்பிங் சைடு வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹைப்போதெனஸ். ஸ்ட்ரெயிட் ரைட் ஆங்கிள் வர்றது பைத்தோகரஸ். கீழே வர லைன் பேஸ் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா?
இதோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இதை இன்னும் ஈஸியாக நீங்கள் மனப்பாடமாக வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போ ஹைப்போதெனஸ்ன்றதை ஹெச்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். நார்மலாக உங்களுக்கு வந்து a ஸ்கொயர்னா இதுதான் இந்த சைடு, b ஸ்கொயர்னா இந்த சைடு, c ஸ்கொயர்னா இந்த சைடு. நீங்கள் a ஸ்கொயர் எது b ஸ்கொயர் எது இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்றதுக்காக தான் நான் ஷார்ட் ஃபார்மா இது ஹைப்போதெனஸ்னா ஹெச் இல்லையா ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸோ ஹெச். இதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் p, ஸோ p. இதுக்கு பேஸ் லைன் bன்றதுனால b அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஹெச் ஸ்கொயர்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹெச் ஸ்கொயர் என்னது இதுதான் இல்லையா? ஸோ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அதாவது ஆர்ல இருந்து கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் கியூ, ஹெச் ஸ்கொயர்னா என்னது? ஆர் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா என்னது? இதான் பி இல்லையா? பி ஸ்கொயர். அப்போ ஆர் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா என்னது? இதுதான் பி இல்லையா? இந்த பேஸ் லைன் தான் பின்னு சொல்லிருந்தேன். அப்போ பி கியூ ஸ்கொயர். இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? கியூல இருந்து ஆர் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்பினா எந்த வேல்யூ? ஆர்பி எவ்வளோ? 24 சென்டிமீட்டர். ஸோ நம்மளும் ஸ்ட்ரெயிட்டா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் கண்டிப்பா போடணும். ஒரு நம்பருக்கு மேல லைன் டச் பண்ற மாதிரி பார்த்துக்கங்களேன். பக்கத்திலேயே போட்டீங்கன்னா 242 அது மாதிரி ஆயிடும். இது ஸ்கொயர்னா மேல போடணும், சின்னதா போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பி கியூ ஸ்கொயர். பி கியூ எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். ஸோ இங்க நம்ம 10 சென்டிமீட்டர் இந்த ஸ்கொயரையும் நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் கியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ 24 இன்டூ 24 வந்து நம்ம ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 24 இன்டூ 24 மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருது? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணி பாருங்க. 24 இன்டூ 24 எல்லாமே நீங்க சைட்ல உங்களோட ரஃப் காலத்துல ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியா கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க அப்படி ஏதாவது சின்னதா தப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டெப்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு மார்க் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம சான்ஸை விட வேண்டாம். ஸோ இப்போ பண்ணுங்க. 4 4 are 16, 6 carrying 1, then 4, 2, 8 plus 1, 9, 8, 4, 6, 8. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 576. ஸோ இங்க பாருங்க 576. அதாவது 24 இன்டூ 24 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 10 இன்டூ 10. Zero zeros are 0, 0 ones are 0, 1 zeros are 0, 1 ones are 1. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 100. ஸோ 10 ஸ்கொயர் என்ன வந்த வேல்யூ? 100. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 576 ஒரு 100 கூட ஆட் பண்ணா என்ன வரும்? 676. புரியுதுங்களா? இப்போ இங்க இருக்க ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதை எப்படி எடுக்கிறதுன்னா இங்க பாருங்க. ஆர் கியூ ஈக்குவல் டு இங்க இருக்க ஸ்கொயர் ஈக்குவல்க்கு இந்த பக்கம் போக சொல்ல ஸ்கொயர் ரூட். புரியுதுங்களா? ஸ்கொயர் ரூட் போடணும். நெக்ஸ்ட் ஆர் கியூ ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும் இந்த நம்பருக்கு. இது ஃபுல்லாவே ரஃப் காலமா நான் போட்டுட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. 676 நம்ம எல்சிஎம் பார்த்துட்டு போயில்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். லாஸ்ட் நம்பர் 6 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன நம்பர்ல இருந்து தான் எடுக்கணும். எடுத்த உடனே பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது. ஸோ 2 டேபிள்ஸ்ல பண்ணீங்கன்னா 2 3s are 6. ஸோ இங்க ஒன்னு பேலன்ஸ் இருக்கும். இங்க கொடுத்தோம்னா பாரோ கொடுத்தோம்னா 16 ஆகும். 2 8s are 16. நெக்ஸ்ட் பாருங்க 2 1s are 2. இங்க பாரோ கொடுத்தா 13. 2 6 are 12. இங்க பாரோ கொடுத்தா 18. 2 9s are 18. ஓகேங்களா?
அண்ட் இந்த லாஸ்ட் நம்பர் பாருங்க 169 வந்திருக்கு. ஸோ 3 டேபிள்ஸில் போனால் கூட 3 டேபிள்ஸில் நம்மளுக்கு 16 வருமா? போகாது. ஸோ 9 போகும், பட் ஆனால் 16 போகாது. வேறு எந்த டேபிள்ஸில்? 4 டேபிள்ஸில் பண்ணால் 9 போகாது. தென் 5ல் 5 டேபிள் 5 into 5 25 வராது. 6 into 6 36 வராது. அது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டேபிள்ஸாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சின்ன டேபிள்ஸ்லேருந்து தான் பெரிய டேபிள்ஸ் நம்ம மூவ் பண்ணணும். 169 வந்து எந்த டேபிள்ஸில் போகுதுன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். சரிங்களா? லாஸ்ட் இந்த நம்ம 6 6 பார்த்தோம், இல்லை போகாது. தென் 7 7 14 போகாது. 8 8 இல்லை. ஸோ 9 9 பாருங்க போகாது. ஸோ எந்த டேபிள்ஸில் வருது? 10 வராது. தென் 11 வருமா? அதுவும் வராது. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? 12ல் போகுமான்னு பாருங்க. 12 சார் அப்படின்ட்டு போட்டா அதுவும் வராது. ஸோ வேற என்ன நம்பர்? 13 சார் 169 வருதுங்களா? 3 3 9 மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 13 சார் 3 3 9 3 1 3 1 3 3 1 1 1 9 6 169 பார்த்தீங்களா? ஸோ 13 169. ஸோ இந்த 13 எடுக்கணும்னா 13 1 13. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை எப்படி ஸ்கொயர் ரூட்ல எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டுட்டு இங்க இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள கொண்டு வந்துடணும். 2 2 இருக்கு இல்லையா? 2 into 2 into 13 into 13 எழுதிட்டேனா? ஓகே. இப்போ பாருங்க ஆர் கியூ ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னா என்ன எப்படி பண்ணணும்னா 2 2க்கு ஒரு 2, 2 13க்கு ஒரு 13, அதாவது 2 2க்கு ஒரு 2 வெளியில எடுத்துக்கலாம், 2 13க்கு ஒரு 13 வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க ஆர் கியூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 3 6 2 1 2. ஸோ ஆன்சர் 26. நம்மளுக்கு மேல சம்ஸ் எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இங்க கொடுக்கறதோ என்ன பண்ணிக்கலாம்? 26 வந்து சென்டிமீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்களா ஓனா பண்ணாதான். சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் அடிஷன் கூட நான் ஏன் போட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இது புரியணுன்றதுக்காக தான். நீங்க இதை லைன் பை லைனா புரிஞ்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால இருந்து எப்படி எடுத்து எழுதணும்ன்றத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம் ஈஸி. சரிங்களா? இந்த சைட்ஸை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஹைப்போதெனஸ்னா இங்க ஸ்லோப்பிங்கா இருக்கிறது. சரிங்களா? பைத்தோகரஸ்னா இங்க ஸ்ட்ரெயிட் லைன் ரைட் ஆங்கிள் இருக்கிறது. கீழே இருக்கிற லைன் பேஸ் லைன். ஓகே. ஸோ இதை வச்சுதான் இந்த சம் ஃபுல்லாவே நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே. லாஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆர் கியூ ஈக்குவல் டு 26